சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் எத்தனை மணிக்கு எஞ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? டைமிங் மறக்காம கமெண்ட் பண்ணி விட்ருங்க. 12th மேக்ஸ் 12th காமர்ஸ் எக்ஸாம் பண்ணி உங்களுக்கு விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 12th மேக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் காமனாக. அதுக்கப்புறம் 12th காமர்ஸ் நான் சொல்கிறேன். 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 21 மார்க், 7 2 மார்க், 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க்ப்பா. ரொம்ப சிம்பிளாக வரப்போகுது. யாரும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாமாக எழுதிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ பயந்துட்டு எக்ஸாம் இப்படி தான் வரப்போகுதுன்னு ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னே ஜர்க் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியலனா கூட டக்குன்னு பயப்படாதீங்க. பயப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற ஆல்ரெடி பார்த்த சம்ஸும் மறந்து போயிடும், ஃபார்முலாஸும் மறந்து போயிடும். பயப்படாதீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியலனாலும் சரி, கொஞ்சம் நேரம் ஒன்றுமே தெரியலனா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பார்த்துட்டு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கொஸ்டின் பாருங்கள், ஓகேங்களா? எடுத்தோன்னே ஒரு டக்குன்னு அவசரமாக பார்த்து டக்குன்னு எழுதாதோ அந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா. ஸோ எப்பவுமே பதட்டப்படாதீங்க. டக்குன்னு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து கொஸ்டின் பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 1 மார்க்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச 1 மார்க்லாம் படப்படன்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருங்க. எழுதிட்டு மீதி பார்த்தீங்கன்னா அந்த தெரியாத 1 மார்க்கு இன்டீரியர் 1 மார்க்கை ஃபஸ்ட்டே எழுதாதீங்க தயவு செஞ்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கடைசி டைம் நிறையவே மீதி இருக்கும். மேக்ஸ்லாம் டைம் ரொம்ப நிறையவே மீதி இருக்கும். ஸோ கடைசி டைமில் அந்த இன்டீரியர் மார்க்ஸை கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. அதே மாதிரி தான் 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரியாக கரெக்டாக எழுதுங்க. 5 மார்க்ஸு இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கும் சரி, 3 மார்க்கும் சரி, 5 மார்க்கும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக தெரியுமோ எழுதுனா அவுட் ஆஃப் 2 மார்க்கு கன்ஃபார்ம் 2 மார்க் வந்துடும், 3 மார்க் வந்துடும், 5 மார்க் வந்துடும். அந்த மாதிரி பக்காவாக தெரியுமா? அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க, ஓகேங்க? அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்கில் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தெரியாதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று ஃபார்முலா அப்படி போட்டு இப்படி போட்டு மாற்றி போட்டு எழுதிவீங்க. எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? அட்டன் பண்ணாமல் சும்மா விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்கும் அட்டன் பண்ணுங்கள், 3 மார்க்கும் அட்டன் பண்ணுங்கள், 5 மார்க்கும் எல்லாமே அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக தான் வரும்பா. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வரும். ஆல்ரெடி சம் பார்த்துட்டீங்க, புதுசாக எதுவும் பார்க்காதீங்க. ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஃபார்முலாஸாக பார்த்துட்டு போங்க. சப்போஸ் எது தெரியலனா கூட அந்த சம்முக்கு ரிலேட்டடாக ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா கூட எழுதி வச்சுட்டு உங்களுக்கு மார்க் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தியரி தான் உங்களுக்கு, ஓகேங்களா? அதே போல் தான், அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. 21 மார்க்கு, 7 2 மார்க், 7 3 மார்க், 7 5 மார்க்ப்பா. ஃபுல்லாக உங்களுக்கு தியரி மட்டும் தான். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கிடையாது. நல்லபடியாக நீங்கள் எழுதிட்டு வாங்கப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். நான் 2 பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த குரூப் கம்மி, அந்த குரூப் ஹெச், அந்த மாதிரிலாம் இது நான் பிரித்து பேசிட்டேன். 2 குரூப்புமே நல்ல குரூப் தான், ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக எழுதுங்க. 2 பேரும் சண்டை முடிச்சுட்டு வாங்க, ஓகேவா? நிறைய பேர் என் கௌதம் மீடியா சேனல் குட்டீஸ் எல்லாருமே நிறைய பேர் சண்டை முடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாருமே சண்டை முடிச்சுட்டு வாங்க, நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு மதியானம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ மதியானம் உங்களுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு 1 மணிக்கு உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேப்பா? எல்லா எத்தனை மணிக்கு எஞ்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டில் வண்டி சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 4:35 ஆகுது இந்த வீடியோ எடிட் பண்ணுற டைமு. ஸோ ஓகேப்பா, நல்லபடியாக படிங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா?